ரீசெண்டா சோனி லிவ்ல வந்து ரேகை சித்திரம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கார் எடுத்துக்கின்னு ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு Facebook லைவ்ல நான் இப்ப இருக்கிற இடத்துல தான் 1985ல இறந்து போன ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு சூசைட் பண்ணிக்கிறாரு. போலீஸா இருக்கிற ஆசிஃப் அலி அவர் சூசைட் பண்ணி இறந்து போன இடத்துக்கு கீழே தோண்டி பாக்குறாரு. அங்க அந்த பொண்ணோட எலும்பு குண்டும் கிடைக்குது. இந்த எலும்பு குண்டை வச்சு ஆசிஃப் அலி இந்த பொண்ணை ஏன் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்கன்றத கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்லோ பேஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியா இருந்தாலும் ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டு இறந்து போன ஒரு பொண்ணோட எலும்பு துண்டு வச்சு இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி மம்முட்டியோட ஒரு பழைய படம் ஷூட்டிங்லயும் இந்த ஸ்டோரியை ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில என்ன நல்லா இருந்தது. படம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் எந்த ஒரு இடத்துலயும் போரே அடிக்கல. ஸ்டோரியும் புதுசா இருந்தது. ஆசிஃப் அலி இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அனீஸ்வரா ஒரு தீவிரமான மம்முட்டி ஃபேன். அனீஸ்வரா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ண ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கம்மி தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் நினைச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்டும் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா இருந்தது. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இல்ல. படத்தோட டியூரேஷனும் 2.5 மணி நேரம் தான். உங்களுக்கு மலையாள மூவி கிஷ்கிந்தா காண்டம் பிடிக்கும்னா இந்த ரேகை சித்திரம் படமும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ்.